Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ECR ரோட்ல பனையூர்ல இருக்க சாய் டெரகோட்டா அப்படிங்கிற கடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சாய் டெரகோட்டா கடையில டெரகோட்டா ஐட்டம்ஸோட எல்லா திங்ஸுமே இருக்கு. நம்ம தினப்படி குக் பண்ற சாமான் இருக்கு. அப்புறம் துளசி மாடம் இருக்கு, மண்லே செஞ்ச துளசி மாடம், டெரகோட்டா துளசி மாடம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் இப்போ உள்ள போய் பார்க்கலாம். நிறைய இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸ் கூட நிறைய இருக்கு. ஹேங்கிங் பெல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த குதிரை பெல்ஸ்லேயே பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இங்க தொங்குறது எல்லாமே பெல்ஸ் தான். அப்புறம் நம்ம தினப்படி சமைப்போம் இல்லையா, மண் சட்டி, அதெல்லாம் கூட பாருங்க அங்க இருக்கு. ரொம்ப சாதாரண மண் சட்டிலேருந்து டெரகோட்டா ஐட்டம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இங்கே பார்க்குறதெல்லாம் தயிர் உர ஊற்றி வைக்கிறது. இதெல்லாம் பொம்மைகள், நம்ம பார்க்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் சாதாரண மண் சட்டி. அப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயிர் உர ஊற்றுற சட்டி. அப்புறம் மண் சட்டிலேயே கடாய் மாதிரி எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஹாப்பி மேன் கூட இருக்கு. அப்புறம் இங்க ஆட்டுக்கல், அப்புறம் இடிக்கல், அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாமே டெரகோட்டா தயிர் ஜாடி தான். அதுல எல்லாம் தயிர் தான் உர ஊற்றி வைக்கணும்னு சொன்னாங்க, அடுப்பில் வச்சு சமைக்க கூடாதுனாங்க. அப்புறம் ஊறுகாய் ஜாடி எல்லாம் கூட இருக்கு பாருங்க, பெரிய சைஸ் இருக்கு, நம்ம ட்ரெடிஷ்னல் ஊறுகாய் ஜாடி. இப்ப கடைக்குள்ள போய் பார்க்கலாம். கடைக்குள்ள நிறைய பொம்மைகள் இருக்கு. நவராத்திரி சமயமா இருந்தா நம்ம போய் அப்படியே அள்ளிட்டு வரலாம், அவ்வளோ அழகா இருக்கு. நிறைய பொம்மைகள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் அழகழகா இருக்கு, விதவிதமா இருக்கு. இதெல்லாம் ஊறுகாய் ஜாடி. அவங்க ரொம்ப நீட்டா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இதுவும் ஹேங்கிங் பெல்ஸ் தான். இந்த கடையை லாவண்யாங்கிறவங்க தான் நடத்திட்டு இருக்கதா அவங்க மாமியார் சொன்னாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. பிள்ளையார் இருக்கு பாருங்க அழகா. அப்புறம் பூ போடுற உருளி கூட விதவிதமா இருக்கு. அப்புறம் இந்த ஷெல்ஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கிற மண்லே ஆன பாட்டில் இருக்கு, தண்ணி ஜக்கு கூட இருக்கு. இதெல்லாம் பூ போடுற உருளி, கலர் கலரா இருக்கு. மண்லே செஞ்ச பிள்ளையார் கலர் பண்ணி அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ், அழகா இருக்கு. அதுல லைட்டும் விற்கிறாங்க. இதெல்லாம் பெல்ஸ். இது கொலுப்படி மாதிரியே அடுக்கி வச்சு பொம்மைகளும் அடுக்கி வச்சிருக்காங்க. அப்படி நல்லா இருக்கு, கொலு மாதிரியே. இந்த பெல்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இது ECRல தான் இருக்கு. நம்ம ECR போற வழியில இல்லை, நம்ம ECRலேருந்து திருவான்மியூர் வர்ற வழியில இருக்கு. நம்ம ECR போயிட்டு திரும்பி வரச்ச இந்த கடையில நிறுத்தி வாங்கிட்டு வரலாம், நமக்கு வேணுங்கிறத பார்த்து. இந்த பிள்ளையார் பாருங்க அழகா இருக்கு. இந்த செடி வைக்கிற தொட்டிகள் கூட நல்லா இருக்கு. புத்தர் ரொம்ப அழகா இருக்கு. குதிரை பாருங்க சூப்பரா இருக்கு.
இவங்க வந்து இவங்களே ஃபேக்ட்ரி வச்சு இவங்களே தயார் பண்ணி விற்கிறதா லாவண்யாவோட மாமியார் சொன்னாங்க. அவங்க பேசுறது கூட நான் கடைசியில வந்து போட்டிருக்கேன் பாருங்க. இது கூட பாருங்க, ஹேங்கிங் பெல்ஸ் தான், ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாத்திரம் கூட ஏதோ புதுவிதமா இருந்தது. அது கூட கடைசியில நான் அவங்க மாமியார் கிட்ட தான் கேட்டேன். இதெல்லாம் தயிர் உர ஊற்றி வைக்கிற ஜாடி. இதுவும் வந்து தயிர் ஊற்றி வைக்கிற ஜாடி தான். நம்ம சர்விங் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு அதெல்லாம் கூட ஊற்றி டேபிள் மேலே அப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் தண்ணி ஜக்கு. இதெல்லாம் வந்து தண்ணி பாட்டில். அது மூடி உடஞ்சி போயிடுதுன்னு எவர் சில்வர்லேயே போட்டிருக்காங்க மூடி. நல்ல 1 லிட்டரு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பீசஸ். பாருங்க எவ்வளோ பெரிய உருளி, பூ போடுற உருளி. அப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபவுண்டன் கூட, புத்தர் வச்சுருந்தது, பிள்ளையார் வச்சுருந்தது. இந்த லைட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி நூல் சுத்தின மாதிரி இருந்தது. நிறைய இதில் வச்சுருந்தாங்க ஃபவுண்டன், நிறைய டிசைனில் இருந்தது. பாருங்க, இது பிள்ளையார் அப்படியே தண்ணி மழை பெய்கிற மாதிரி இருக்கு அழகா. இப்போ வந்து அவங்களோட சட்டிகளை பற்றி லாவண்யா மாமியார் கிட்ட கேட்கலாம் வாங்க. இது ஏன் கருப்பா இருக்கு? நார்மல் சட்டி சுட்டானா அந்த மாதிரி சிகப்பா வரும். அந்த சிகப்பா மறுபடியும் ஃபயர் பண்ணா இந்த மாதிரி பிளாக் ஆயிடும். அப்படியே கலர் மாறுறது. 2 வாட்டி சுடுறது. இது வந்து பழக வேண்டியதே இல்லை, உடனே சமைக்கலாம். அப்படியே சமைக்கலாம், உடனே சமைக்கலாம். சிகப்புனா நீங்க ஒரு வாரம் தண்ணி ஊற்றி வைக்கணும், அதெல்லாம் அந்த ப்ரிசர்வ் பண்ணிட்டு பண்ணணும். இது அது பண்ண வேண்டாம், டைரக்டா. இது எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க ஹோல்சேலா இங்க இருந்து எல்லா ஊருக்கும், சின்ன சின்ன கடைகள் இருந்து ஆர்கானிக் ஷாப் கொண்டு நர்சரிஸ் எல்லாத்துக்குமே நீங்களே ஃபேக்டரி நாங்களே சொந்தமாக செய்யறது. 3ஆவது தலைமுறை நடத்துகிறோம். இப்போ எங்கள் மருமகளும் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆகுது? இது 300 ரூபா வந்துடும் ஐயா, பெரிய சட்னின்றதுனால. இதுலேயே சின்னது இருக்குது, 100, 150, 200, 250 எல்லா சைஸும். இது ரொம்ப பெருசு, 1.5 கிலோ மீன் குழம்பு வைக்கலாம். சின்னது 120 ரூபா. 120 ரூபா வரும் இது. அதுலேயே அதுக்கு அடுத்த சைஸு இது 250. இது கருப்பா இருக்கு. கலரா இல்லை? கலர் இல்லை, அப்படியே சுடுறது. சரி, அதான் அந்த சுட்டு கலர் மாறுறது தான் உங்களுக்கு. கலரே கிடையாது. ஒரு நம்ம கத்திரிக்காய் நெருப்புல சுட்டா எப்படி தீயறது, அதே மாதிரி தனித்தனியாக இதை வாட்டி தீச்சு எடுப்பாங்க. இனிமேல் அடுத்து வந்து இந்த கோடை காலமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது புதுமையான பானைகள் ஏதாவது ரெடி பண்ணுவீங்களா? இந்த வருஷம் கொரோனா அதுக்காக லாஸ்ட் இயர் போட்டதே ஸ்டாக் நின்று போச்சு. யாரும் பிஸ்னஸ், ஒரு வருஷம் சம்மர் பிஸ்னஸே கிடையாது லாஸ்ட் இயர். அதனால இந்த வாட்டி ஒன்றும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல. நார்மலாக இருக்கிறது ஓடிட்டு இருக்கு. தண்ணி கேன் போடுற பானைங்க, ஜக்கு, பாட்டில், இது மட்டுமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? உள்ள இருக்கு தண்ணி கேன்ஸ் இங்கே இருக்கு. இதில் இன்னும் இதை விட சின்னது இல்லையாம்மா? இதை விட குட்டி இல்லைம்மா, வந்துடும் 2 நாள் வந்துடும். இது ரசத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு 2 நாளில் வந்துடும். இப்போ இதுலாம் என்ன மாட்டாள்? இது ஹேண்டில்லாம் வச்சுருக்கீங்க? ஆமாம்மா, இப்போ மாடர்னாக கேட்குறாங்களே இந்த மாதிரி வச்சுப்போம். இது எப்படின்னா உங்களுக்கு 30 நாளைக்கு பழகணும். என்ன சமைக்கிறோமோ அதை போட்டு வச்சு சர்விங் போல யூஸ் பண்ணால் டைனிங் டேபிள் மேலே மறுபடியும் மறுபடியும் கம்பிட்டு மறுபடியும் நாளைக்கு என்ன சமைக்கிறீங்களோ அதே போட்டு வச்சு மறுபடியும் அதே மாதிரி 40-30 டேஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. அதை குக் பண்ண வச்சுக்கலாம் கேஸ்லேயே வச்சு. 30 நாளைக்கு அந்த மாதிரி அந்த ஆயில், வாட்டர் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு லைஃப். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு சமைச்சிக்கலாம். கருப்பு வந்து அந்த மாதிரி இல்லை, உடனே சமைக்கலாம். பழக வேண்டியது இல்லை, இது மட்டும் பழகி சமைக்கணும். சர்விங் போல யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹாட்டாக வேணால் போட்டுக்கலாம். பழையதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் அவங்க பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்கள் டவுட்டெல்லாம் கிளியராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. தேங்க்யூ.